வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதனுடன் வானிலை ஆய்வு மையம் அடுத்த பல நாட்களுக்கு மக்களுக்கு வானிலையின் மாறும் தன்மையை குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு காற்றுகளில் மாற்றம் மற்றும் வங்கக்கடலின் மேல் செயலில் உள்ள வானிலை அமைப்பு காரணமாக தமிழ்நாட்டில் மழை மற்றும் வெப்பம் இரண்டின் தாக்கமும் ஒரே நேரத்தில் காண கிடைக்கும் என்று துறை கூறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மேகங்களின் செயல்பாடு நீடிக்கும் அதே வேளையில் பெரும்பாலான சமவெளி மற்றும் கடலோர பகுதிகளில் புழுக்கம் மற்றும் கடுமையான வெயில் மக்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும். கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருப்பூர் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் இதர மாவட்டங்களில் அவ்வப்போது இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சில இடங்களில் காற்றின் வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் மணிநேரம் வரை எட்டக்கூடும். பலத்த காற்று மற்றும் மழையின் போது மரங்களின் அடியில் நிற்பதையோ அல்லது திறந்த இடங்களில் இருப்பதையோ தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் பயணம் செய்யும் மக்களுக்கும் வானிலையின் புதிய தகவல்களை பெற்றுக்கொண்டே பயணம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகடலோர தமிழ்நாட்டில் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். இருப்பினும் பகல் நேரத்தில் கடுமையான வெயில் மற்றும் புழுக்கத்தின் தாக்கம் நீடிக்கும். சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிக ஈரப்பதம் காரணமாக உண்மையான வெப்பம் உணரப்படும் அளவு இதைவிட அதிகமாக இருக்கலாம். மதுரை, கரூர், வேலூர், கடலூர் மற்றும் மாநிலத்தின் பல உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக நீடிக்கும். இத்தகைய பகுதிகளில் வெப்ப அலை போன்ற நிலை உருவாக வாய்ப்புள்ளது. வானிலை ஆய்வு மையம் மக்களிடம் மதிய நேரத்தில் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறும், அதிக அளவில் தண்ணீர் குடித்துக்கொண்டே இருக்குமாறும் மற்றும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட நபர்களை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜூலை 21 மற்றும் 22க்கு பிறகு வங்கக்கடலில் ஈரப்பதம் மேலும் அதிகரித்தால் மற்றும் பருவக்காற்றுகள் மேலும் வலுவடைந்தால் தமிழ்நாட்டின் அதிக மாவட்டங்களில் மழை நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டுமே ஒப்பீட்டளவில் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே சமயம் மற்ற பகுதிகளில் லேசான மற்றும் சிதறிய மழையே காணப்படலாம். ஒட்டுமொத்தமாக வரும் நாட்களில் தமிழ்நாட்டின் வானிலை முழுமையாக சீராக இருக்காது. ஒருபுறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை நிம்மதியை தரும் என்றால், மறுபுறம் சென்னை உட்பட பெரும்பாலான சமவெளி மற்றும் கடலோர பகுதிகளில் வெப்பம், புழுக்கம் மற்றும் அதிக வெப்பநிலையின் தாக்கம் நீடிக்கும். எனவே வானிலை ஆய்வு மையத்தால் வெளியிடப்படும் ஒவ்வொரு புதிய தகவல்கள் மற்றும் எச்சரிக்கைகளை கவனித்து வருவது அவசியமாகும். ஏனென்றால் பருவமழையின் நகர்வில் ஏற்படும் சிறிய மாற்றமும் மாநிலத்தின் வானிலை சித்திரத்தை மாற்றக்கூடும். வரும் வாரத்தில் தமிழ்நாட்டின் வானிலையில் அதிகப்படியான தாக்கம் மேற்கு காற்றுகள், வங்கக்கடலிலிருந்து வரும் ஈரப்பதம் மற்றும் உள்ளூர் சுழற்சலன நடவடிக்கைகளால் இருக்க வாய்ப்புள்ளது. தற்போது மாநிலத்தில் பரவலான மற்றும் தொடர்ச்சியான கனமழைக்கு வாய்ப்பு குறைவு என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. ஆனால் பல மாவட்டங்களில் மதியம் அல்லது மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை காலங்கள் உருவாகலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மேகங்களின் செயல்பாடு மற்ற பகுதிகளை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருப்பூர் மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் வானிலை ஒப்பீட்டளவில் இதமாக நீடிக்கக்கூடும். இங்கு விட்டுவிட்டு மழை பெய்வதால் வெப்பநிலையில் சில சரிவுகள் காணப்படும். இருப்பினும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கும் சம்பவங்களை கருத்தில் கொண்டு மக்களிடம் திறந்த இடங்கள் மற்றும் உயரமான மரங்களின் அடியில் நிற்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு பகுதியில் பலத்த இடி சத்தம் கேட்டால் பாதுகாப்பான கட்டிடத்திற்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதே சமயம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், கரூர் மற்றும் மதுரை, திருச்சி மற்றும் மாநிலத்தின் பல இதர சமவெளி மாவட்டங்களில் வெப்பமும் புழுக்கமும் இன்னும் தொடரப்போகிறது.
கடலிலிருந்து வரும் ஈரப்பதம் காரணமாக கடலோரப் பகுதிகளில் புழுக்கம் அதிகம் உணரப்படும். அதே சமயம் உள் மாவட்டங்களில் கடுமையான வெயில் காரணமாக வெப்ப அலை போன்ற நிலை உருவாகலாம். வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருப்பதால் வெப்ப அழுத்தத்தின் அளவு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக்கியுள்ளது. சுகாதார நிபுணர்களும் மக்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ச்சியான வெப்பம் காரணமாக உடலில் நீர் சத்து குறைவு, சோர்வு, தலை சுற்றல் மற்றும் வெப்பத்தாக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது, ORS அல்லது இதர திரவ உணவுகளை உட்கொள்வது, மெல்லிய ஆடைகளை அணிவது மற்றும் மதிய நேரத்தில் கடினமான உடல் உழைப்பை தவிர்ப்பது அவசியமாகும். சிறு குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடல்மாரி நடவடிக்கைகளிலும் வானிலையின் தாக்கம் நீடிக்கும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டு மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கடலில் உயர்ந்த அலைகள் எழக்கூடும் மற்றும் வானிலை திடீரென மாறக்கூடும். எனவே கடலுக்கு செல்வதற்கு முன் உள்ளூர் துறைமுக அதிகாரிகள் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் புதிய எச்சரிக்கை தகவல்களை பெறுவது அவசியமாகும். ஜூலை 27ஆம் அடித்தை நோக்கி பருவமழையின் செயல்பாடு மேலும் அதிகரித்தால் மற்றும் வங்கக்கடலில் ஏதேனும் புதிய குறைந்த அழுத்த பகுதி உருவானால் தமிழ்நாட்டின் அதிக மாவட்டங்களில் மழை நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. தற்போது வானிலை தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது மற்றும் ஒவ்வொரு புதிய அமைப்பையும் விஞ்ஞானிகள் கவனித்து வருகின்றனர். இதனால்தான் அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஒரே நேரத்தில் 2 வகையான வானிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஒருபுறம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை நிம்மதியை தரும் என்றால், மறுபுறம் சென்னை உட்பட பல சமவெளி மற்றும் கடலோர பகுதிகளில் வெப்பம், புழுக்கம் மற்றும் அதிக வெப்பநிலையின் தாக்கம் நீடிக்கும். எனவே வானிலை துறையின் ஒவ்வொரு புதிய எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பின் மீது கண்காணித்து வருவது மிகவும் அவசியமாகும். ஏனென்றால் பருவமழையின் நகர்வில் ஏற்படும் சிறிய மாற்றமும் மாநிலத்தின் வானிலை சித்திரத்தை மாற்றக்கூடும்.